بسم الله الرحمن الرحيم وصحبه أجمعين أما بعد எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் பொழுதும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலால் ஆக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் ஒன்றி வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹராம் ஆக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. வாழும் பொழுதும் இறக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அஷரத்துல் முபஷ்ஷரா, அதாவது சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களின் வரலாறுகளை நாம் தொடராக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இறுதியாக நாம் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். அதற்கு பின்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு சஹாபியை பார்த்து கூறினார்கள், ஒரு சஹாபியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அமீனுல் ஹாதிஹி உம்மா, இவர்தான் இந்த சமுதாயத்தின் நம்பிக்கைக்குரியவர், மிக நம்பிக்கைக்குரியவர் என்பதாக ஒரு சஹாபியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் அவர்கள்தான் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்று பார்த்தோம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சஹாபாக்களை பார்த்து கூறினார்களே, இவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் என்பதாக. அந்த 10 சஹாபாக்களில் ஒருவர் தான் இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்காவாசி, அதாவது முஹாஜிரின், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகின்றார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர்தான் இந்த சமுதாயத்தினுடைய மிக நம்பிக்கைக்குரியவர் என்பதாக கூறினார்கள். அனைத்து சஹாபாக்களும் நம்பிக்கைக்குரியவர்கள் தான், ஆனால் இந்த நம்பிக்கை என்கின்ற அமானத் என்கின்ற விஷயத்தில் மிகவும் முதன்மையானவர்களாக அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். வெறும் நம்மை போன்று மாத்திரமல்ல, நம்முடைய மக்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள், ஒரு குணத்தை அவர்களுக்கு மத்தியில் அந்த குணம் சிறந்ததாக இருந்தது என்றால் மற்ற குணங்களிலே அவர்கள் கோட்டை விடக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். ஆனால் அன்றைக்கு அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னதான் அமானத்துடைய விஷயத்தில், அமானிதத்தை காப்பதனுடைய விஷயத்தில் மிக முக்கியமானவர்களாக இருந்தாலும் மற்ற ஏனைய பண்புகளிலும் மிக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சஹாபியாகவே இருந்தார்கள், ஒரு மனிதராகவே இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், அமானிதத்தை பாதுகாப்பதில் மிக முக்கியமாக இருந்தவர்கள் தான் வீரத்திலும் மிக முக்கியமான ஒரு மனிதராக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படை தளபதியாக இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு தான் இருந்தார்கள். அனைத்து படைகளிலும் அனைத்து போர்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படை தளபதியாக இருந்த ஒரு சஹாபி தான் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய வீரத்தையும் அவருடைய ஞானத்தையும் நாம் பார்க்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஒரு செய்தி இருக்கின்றது. ஜாபீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், கஸ்வத்து சீஃபுல் பஹர் என்பதாக ஒரு போரிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அனுப்புகின்றார்கள். கிட்டத்தட்ட 300 சஹாபாக்கள் அந்த போரிலே கலந்து கொள்வதற்காக செல்கின்றார்கள். ஒரு கடலோர படை, அந்த படையுடைய பெயரே கஸ்வத்து சீஃபுல் பஹர், கடலோர படை என்பதாக அந்த படைக்கு பெயரிடப்படுகின்றது. கிட்டத்தட்ட 300 வீரர்கள் அந்த படையிலே இருக்கின்றார்கள். அந்த படைக்கு தளபதியாக யாரை அனுப்புகின்றார்கள்? அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை படை தளபதியாக நியமித்து அனுப்புகின்றார்கள். இந்த சஹாபாக்கள் எல்லாம் அவர்களுக்கு பின்னால் செல்கின்றார்கள். சென்றால் நாம் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும், ஒரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் அதிகமான பொருட்களை எடுத்து செல்வோம். உணவுப் பொருட்கள், தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து செல்வோம். நமக்கிட்ட எவ்வளவு பொருளாதாரம் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு தான் பொருட்களை எல்லாம் எடுத்து செல்வோம். சிலர் என்ன செய்வாங்க, 2 நாளைக்குள்ள சாப்பாடை வச்சிருப்பாங்க, சிலர் 10 நாளைக்கு தேவையான உணவு வச்சிருப்பாங்க. அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு தக்கன அந்த சாப்பாடுகளை வைத்திருப்பார்கள்.
அன்றைக்கும் சஹாபாக்களில் சிலர் அதிகமான உணவுகளை வைத்திருந்தார்கள், சிலர் மிக கம்மியான உணவுகளை வைத்திருந்தார்கள். உடனே இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அனைத்து சாப்பாடையும் அனைத்து உணவுகளையும் ஒரு இடத்திலே கொட்ட சொல்கின்றார்கள். கொட்டி அதை சேமிக்கின்றார்கள். சேமித்து தினமும் ஒரு பேரிச்சம்பழத்தை உணவாக கொடுக்கின்றார்கள். ஹதீஸ்களிலே வருகின்றது. நான் நினைத்து பார்க்கலாம், அந்த ஒரு பேரிச்சம்பழம் எப்படி நமக்கு பத்தும்? ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் பத்துமா? இன்றைக்கு நாமெல்லாம் இஃப்தார் தொடக்கிறோம், ஒரு பேரிச்சம்பழம் நமக்கு கொடுக்கப்பட்டா எல்லாரும் நம்மளுடைய மூஞ்சலம். ஆனா இன்றைக்கு சஹாபாக்களுக்கு போருக்கு போறாங்க, அவங்களுக்கு தினமும் ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்கப்படுகின்றது. அனைத்து சஹாபாக்களும் கொண்டு வந்த அனைத்து உணவுகளையும் அந்த இடத்திலே கொட்டுகின்றார்கள். கொட்டினால் அவர்கள் கூறுகின்றார்கள், சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், அந்த ஒரு பேரிச்சம்பழம் என்பது இன்றைக்கு பேசுவதற்கு நமக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கின்றது. ஒரு பேரிச்சம்பழத்தை எப்படி வச்சுக்கிட்டு ஒரு நாளை நாம் எப்படி பயணத்தை கழிப்பது என்பதாக யோசிக்கின்றோம். அந்த பேரிச்சம்பழம் தீரும் பொழுதுதான் அந்த பேரிச்சம்பழத்தினுடைய வெகுமதி தெரியும். சஹாபாக்கள் பதிவு செய்கின்றார்கள், சில தினங்களில் எங்களுக்கு அந்த உணவுகளும் முடிந்து விட்டது, அப்பொழுதுதான் அந்த பேரிச்சம்பழத்தினுடைய வெகுமதி எங்களுக்கு தெரிந்தது. அந்த பேரிச்சம்பழங்கள் முடிந்ததற்கு பிறகு விளைதலைகளை சஹாபாக்கள் உணவுகளாக உட்கொள்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவர்களுக்கு உணவுகளே கிடைக்காமல் ஒரு கட்டத்திலே மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே அந்த கடலோர பகுதியிலே நிற்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அம்பர் என்கின்ற ஒரு மீனை கடலுடைய பகுதிக்கு வெளியே வர செய்கின்றான். அந்த கடலுக்கு வெளியே அந்த மீன் செத்து கரை ஒதுங்குகின்றது. அம்பர் என்றால் திமிங்கலம் என்பதாக சொல்வார்கள். அந்த திமிங்கல மீன் அந்த கடலுக்கு வெளியே வருகின்றது, வெளியே கரை ஒதுங்குகின்றது. சஹாபாக்களுக்கு உணவு அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்கின்றது தெரியவில்லை. சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள்? உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதை அறுத்து சாப்பிட ஆரம்பிக்கின்றார்கள். சஹாபாக்கள் பதிவு செய்கின்றார்கள், ஜாபீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி சொல்கின்றார்கள், கிட்டத்தட்ட எங்களுக்கு 15 நாட்களுக்கு மேலாக அந்த மீனை நாங்கள் உட்கொண்டோம். இப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? 300 நபர்கள் அந்த மீனை 15 நாட்கள் சாப்பிட்டார்கள் என்றால் அந்த மீனுடைய அளவு எந்த அளவிற்கு இருந்திருக்கும்? அவர்கள் சாப்பிட்டு விட்டு சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், அந்த மீனுடைய 2 எலும்பு துண்டுகளை முட்களை எடுத்து நாங்கள் நட்டு வைத்து அதற்கு நடுவாக ஒட்டகத்தை ஓட்டி பார்த்தோம். அந்த ஒட்டகத்தினுடைய தலைக்கு மேலாக அந்த மீனுடைய எலும்புகள் இருந்தது என்பதாக அந்த மீனுடைய வர்ணனையை சொல்கின்றார்கள். பிறகு அந்த போருக்கு வந்த சஹாபாக்கள் அங்கு எந்த ஒரு போரும் நடக்கவில்லை, மீண்டும் திரும்புகின்றார்கள். திரும்பினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நாங்கள் பார்த்தோம், அதனுடைய கருத்து என்ன, நாங்கள் அதை உட்கொள்ளலாமா வேண்டாமா என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த மீனுடைய துண்டு ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா எனக்கும் தாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி என்றால் இதன் மூலியமாக நாம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளலாம். கடலிலிருந்து தானாக செத்து கரை ஒதுங்கினாலும் அந்த விஷயங்களை சாப்பிடுவது நமக்கு ஹலால் என்கின்ற விஷயமும் நமக்கு இதன் மூலியமாக தெரிய வருகின்றது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இது மாத்திரமல்ல, பல்வேறு விஷயங்களில் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பங்கெடுத்திருக்கின்றார்கள். நஜ்ரான் என்கின்ற தேசத்திலிருந்து கிறிஸ்துவர்கள் வந்தார்கள். வந்து முபாஹலா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் முபாஹலா செய்து கொள்ளலாம். முபாஹலா என்றால் என்ன? என்ன? கிறிஸ்துவர்கள் சத்தியம் செய்வார்கள், எங்களுடைய மார்க்கம் தான் சத்தியமானது, உங்களுடைய மார்க்கம் பொய்யானது, நாங்கள் ஏதாவது பொய் சொன்னோம் என்றால் அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் எங்கள் மீது இறங்கட்டும் என்பதாக கூறுவார்கள். எதிரில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் அதே போன்று சத்தியம் செய்வார்கள். இதில் யார் பொய் சத்தியம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு மேலாக சாபமும் அல்லாஹ்வுடைய கோபமும் இறங்கும். அந்த முபாஹலா செய்வதற்காக கிறிஸ்துவர்கள் மதீனாவிற்கு வருகின்றார்கள். நஜ்ரான் தேசத்திலிருந்து வந்தால் கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பயம், இதை நாம் பொய்யான சத்தியத்தை, அவர்கள் உண்மையான நபியாக இருந்தால் நாம் பொய்யான சத்தியம் செய்து விட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய சாபம் நம் மீது இறங்கி விடுமே, நாம் சத்தியம் செய்யக்கூடாது என்பதாக சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சரணடைகின்றார்கள். முஹம்மதே, நாங்கள் உங்களுக்கு வரியை செலுத்துகின்றோம், எங்களிடமிருந்து வரியை வசூல் செய்வதற்காக நீங்கள் சரியான ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதரை எங்களுடன் அனுப்பி வையுங்கள் என்பதாக கூறினார்கள். அனுப்பி வைப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவு நேரத்திலே சொன்னார்கள், நாளை நான் இந்த உம்மத்தினுடைய மிக நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதரை அனுப்புகின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு விடுகின்றார்கள்.
காலை விடுகின்றது. அனைத்து சஹாபாக்களும் என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்க மாட்டார்களா, என்னை அழைக்க மாட்டார்களா என்பதாக ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை அழைத்தார்கள்? அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்தார்கள். அழைத்து அந்த நஜ்ரான் தேசத்தில் சென்று அந்த கிறிஸ்துவ மக்களிடமிருந்து வரியை வசூல் செய்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுவை அனுப்பினார்கள். அது மாத்திரமல்ல, பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மக்களிடமிருந்து வரியை வசூல் செய்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுவை தான் அனுப்பினார்கள். அவர்கள் வரும்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வளைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் வந்து விட்டார்கள், அவர்கள் கொண்டு வந்த வரியிலிருந்து எங்களுக்கு ஏதாவது பங்கு கிடைக்காதா என்பதாக கேட்டார்கள். சஹாபாக்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக கூறிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் எதை எதிர்பார்க்கின்றீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்னுடைய சமுதாயத்தை பார்த்து நான் எதை தெரியுமா பயப்படுகின்றேன்? வறுமையை பார்த்து நான் பயப்படவில்லை, பொருளாதாரத்தை பார்த்து உங்களை பார்த்து பயப்படுகின்றேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, மிக நம்பிக்கைக்குரியவர்களாக அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். இந்த சமுதாயத்திலே எங்கே நிற்கக்கூடியவர்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சமுதாயத்திலே எங்கே நிற்கக்கூடியவர்கள் என்று பார்த்தோம் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்திற்கு பின்னால் கேட்கின்றார்கள் சில கேள்விகளை. யா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மஹாத்துல் முஃமினீனே, உங்களிடம் நாங்கள் சில கேள்விகளை கேட்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கலீஃபாவையும் தேர்ந்தெடுத்து விட்டு செல்லவில்லை. அப்படி யாரையாவது தேர்ந்தெடுத்து சென்றிருந்தால் யாரை தேர்ந்தெடுத்திருப்பார்கள் என்பதாக கேட்ட பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், என்னுடைய தந்தையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமாக கலீஃபாவாக தேர்ந்தெடுத்திருப்பார்கள். பிறகு யார் என்பதாக கேட்ட பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், உமர் இப்னு ഖത്താப் என்பதாக கூறினார்கள். பிறகு யார் என்று கேட்ட பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருக்கு பின்னால் ஒரு கலீஃபாவாக தேர்ந்தெடுத்திருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவர்களுக்கு தலைமைத்துவம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை உதறிவிட்டார்கள். அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு பதவி கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த பதவிகளை எல்லாம் தூக்கி எறிந்தவர்கள் தான் இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவிற்கு என்றால் அவர்களுக்கு ஒரு போரிற்காக செல்கின்றார்கள். சிரியாவிற்கு செல்லும் வழியிலே டமாஸ்கஸ் என்கின்ற பகுதி சிரியாவினுடைய தலைநகரம். அந்த இடத்திலே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய படை இவர்களுடன் உதவிக்காக வந்து சேருகின்றது. அப்பொழுது அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? இன்று நான் தொழுக வைக்க மாட்டேன், காலிதே நீங்கள் தொழுக வையுங்கள் என்பதாக அந்த விஷயத்தை விட்டு கொடுத்தார்கள். தொழுக வைப்பது என்பது இன்றைக்கு இமாம்கள் தொழுக வைப்பதை போன்றல்ல. அன்றைக்கு யார் கலீஃபாவாக யார் தலைவர்களாக இருந்தார்களோ அவர்கள் தான் தொழுக வைப்பார்கள். அந்த விஷயத்தை அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு விட்டு கொடுத்தார்கள். அதே போன்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படைக்கு உதவியாக அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய படை போய் சேர்கின்றது. எந்த அளவிற்கு என்றால் சேரும் பொழுது அங்கிருந்த சில சஹாபாக்கள் பேசினார்கள், நாங்கள் அபூ உபைதாவை தான் தலைவராக ஏற்றுக்கொள்வோம், இவர் வந்து விட்டார், இவருக்கு பின்னாலே இந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அப்படி என்றால் அபூ உபைதாவை தான் நாம் தலைவராக ஏற்க வேண்டும் என்பதாக கூறிய பொழுது அங்கிருந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், இல்லை, இங்கு நான் தலைவன் அல்ல, இங்கு நான் தளபதி அல்ல, இங்கு யார் என்றால் இந்த படையினுடைய தளபதி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக விட்டு கொடுத்தார்கள். என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் தன்னுடைய தலைமை பண்புகளை விட்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் சிறந்த ஒரு மனிதராக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்திலே பொருளாளராக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய பொருளாளராக இந்த அம்ர் இப்னு அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு தான் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்திலும் சரி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்திலும் சரி அவர்கள் அந்த இரண்டு கலீஃபாக்களுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு மனிதராக அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டம் காதிசியா என்கின்ற ஒரு போர், பாரசீகர்களுக்கும் ரோமர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த போரிலே, முஸ்லிம்களுக்கும் ரோமர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த போரிலே தளபதியாக யார் நியமிக்கப்படுகின்றார்கள்? அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் சிரியா வரைக்கும் சென்ற பிறகு
உமர் ரலியல்லாஹு அவர்கள் கிளம்ப ஆசைப்படுகின்றார்கள். நானும் இந்த போரிலே சேருவதற்கு, இந்த போரிலே நானும் இறங்கி சண்டையிடுவதற்கு ஆசையாக இருக்கின்றது என்பதாக கிளம்புகின்றார்கள். சில சகாபாக்கள் தடுக்குகின்றார்கள். உமரே, நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் இந்த முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையும் யார் பார்ப்பார்கள், இந்த நிர்வாகத்தை யார் சீர் செய்வார்கள், ஆகையினால் நீங்கள் வந்து களத்தில் நீங்கள் போரிட வேண்டாம், நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்பதாக கூறும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்களிடம் பேசுகின்றார்கள். அப்படி என்றால் நான் சிரியாவுக்கு வரவில்லை, இன்னொரு காரணமும் இருந்தது. அந்த சிரியாவிலே தொற்று நோய் பரவியது, அதன் காரணமாக அந்த சிரியாவிற்கு நான் வரவில்லை என்பதாக எழுதினார்கள். அந்த தொற்று நோயை பரவுவதனால் சஹாபாக்கள் எல்லாம் கூறினார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏதாவது ஒரு தொற்று நோய் ஒரு ஊரிலே பரவினால் அந்த ஊருக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதாக சஹாபாக்கள் சொல்லியவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்திற்கு செல்லாமல் நிப்பாட்டுகின்றார்கள். அங்கிருந்து அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், யா உமர், நீங்கள் ஃபிராரன் மினல் கதிரில்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய கதிரிலிருந்து ஓடிவிடலாம் என்பதாக ஆசைப்படுகின்றீர்களா என்று கேட்டவுடன் உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், அபூ உபைதாவே, இந்த கேள்வியை வேறு யாராவது கேட்டிருந்தால் நான் விட்டிருப்பேன், ஆனால் நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் என்பதாக கண் கலங்கினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் கூறினார்கள், நான் இந்த கதிரிலிருந்து, இந்த விதியிலிருந்து மற்றொரு விதிக்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன் என்பதாக கூறினார்கள். பிறகு கடிதம் எழுதினார்கள், அபூ உபைதாவே, நீங்கள் வந்து விடுங்கள், இங்கு ஆலோசனை சொல்வதற்கு சரியான மார்க்க அறிஞர்கள் இல்லை, நீங்கள் எங்களுடன் வந்து விடுங்கள், அங்கு படை வீரர்கள் எல்லாம் இருக்கட்டும், அவர்கள் போர் செய்யட்டும், நீங்கள் முக்கியமான மனிதர், நீங்கள் அங்கு காதிசியாவுக்கு செல்ல வேண்டாம், நீங்கள் சிரியாவில் அங்கு தொற்று நோய் பரவுகின்றது, ஆகையினால் நீங்கள் மதீனாவுக்கு வந்து விடுங்கள் என்பதாக கடிதத்தை எழுதினார்கள். அங்கு வருவதற்கு அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் அவர்கள் மறுப்பு கடிதத்தை எழுதுகின்றார்கள். இல்லை உமரே, நான் வரமாட்டேன் என்பதாக அனுப்பிவிடுகின்றார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த கடிதம் கிடைக்கின்றது. அந்த கடிதத்தை எடுத்து படிக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் தேம்பி அழுக ஆரம்பிக்கின்றார்கள். உடனே அருகில் இந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து விட்டார்களா என்பதாக கேட்கின்றார்கள். உடனே அங்கிருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், அல் மௌத்து மினல் கரீப், அவர்கள் மரணத்திற்கு மிக அருகாமையிலே இருக்கின்றார்கள் என்பதாக கூறினார்கள். அந்த கடிதம் கிடைத்த சில நாட்களிலே அவர்கள் தொற்று நோயால் பாதிக்கப்படுகின்றார்கள். சில நாட்களிலேயே அதே இடத்திலே ஷஹீதாகின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவர்களுடைய தலைமையில் தான் அந்த காதிசியா போர் வெற்றி கொள்ளப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவர்கள் எந்த இடத்திலே மரணித்தார்கள் என்றால் பைத்துல் முகத்தஸிற்கு மிக அருகாமையில் 4 மைல் தூரத்திற்கு முன்னால் இந்த அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கின்றார்கள். ஹிஜ்ரி 18ஆம் ஹிஜ்ரியிலே மரணம் அடைகின்றார்கள். 58வது வயதிலே அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த சஹாபியினுடைய வரலாறுகளிலிருந்து அதிகமாக பாடங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அமானத்தை நாம் பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை இந்த சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாறின் மூலியமாக நாம் பல்வேறு படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் அமானிதத்தை பேணுவதில் மிக கொடும்போக்காக அவர்கள் அலட்சியமாக இருக்கின்றார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த ஒரு பண்பை அவர்களுடைய வாழ்க்கையில் நெறிமுறைப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தினார்கள். அதே போன்ற வாழ்க்கையை நாமும் சீர்படுத்த அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஹர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.